எங்க கிட்ட 10,000 கோடி தான் நிதி இருக்கு அப்படின்னு பாஜக தன்னுடைய அறிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. ஆனா உண்மை, அதாவது இது அபிஷியலா இவங்க சமர்ப்பிச்ச தகவல் வந்து 10,000 கோடி. இந்த 10,000 கோடிக்கே நம்ம வாயை பிளந்தா எப்படி? ஏன்னா வருஷத்துக்கு வருஷம் அது பாஜகவுக்கு மட்டும் இந்த தேர்தல் நிதி மற்ற நிதி எல்லாம் கூடிட்டே போகுது, இவங்களுக்கு மட்டும் இது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம், அதிசயப்படலாம். ஆனா விஷயம், உண்மையான நிதி இவங்களுக்கு எவ்வளோ, இவங்களோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளோ, அதாவது இவங்க எலக்ட்ரால் பாண்ட் மூலமா சேர்த்த சொத்தாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பண்ணி அந்த பில்டிங் அந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூலாம் இருக்குல்ல, இதுவாக இருக்கட்டும், இவங்களோட பேங்க் பேலன்ஸா இருக்கட்டும், தேர்தலுக்காக இவங்க செய்த மொத்த செலவுகளா இருக்கட்டும், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்ற உண்மையை ஒயர் பத்திரிகையில வெளியிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது அண்ணாமலை படத்துல ரஜினி சார் சொல்வார்ல, கூட்டி கழிச்சு பாருடா கணக்கு சரியா வரும் அப்படின்னு சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்க சொல்ற அந்த 10,000 கோடி இருக்கு பாத்தீங்களா, அது இந்த 1 லட்சம் கோடிக்கு முன்னாடி இத்ரூண்ட் ஆயிடும். அப்படி இருக்கு. அன்அபிஷியலா இவங்க இவ்வளவு கோடி சொத்து வச்சிருக்காங்க அப்படின்றத சில தரவுகள் மூலியமா, அதாவது ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம், சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடீஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இது மட்டும் இல்லாம இந்துஸ்தான் டைம், இந்த மாதிரியான நாளிதழ்கள்லாம் சில ஸ்ட்ராட்டஜி, அதாவது களத்துல இறங்கி வேலை பார்த்து சில உண்மைகளை வந்து சொல்லியிருக்காங்க. நீ இவ்வளவு செலவு பண்ணியிருக்கனா அப்ப உங்ககிட்ட இவ்வளவு நிதி இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது 10,000 கோடி தான் என்கிட்ட நிதி இருக்கு அப்படின்னு இவங்க கணக்கு காட்டுறது அப்படின்றது வழக்கம் போல தேர்தல் ஆணையத்துக்கு இவங்க படம் போட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ இது மட்டும் இல்லாம பாஜக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு எவ்வளவு இவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க, அது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்லாம பாஜக தன்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இவ்வளவு காசு வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களா, இதுவும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரெட்டிப்பாக ஆகியிருக்கு அப்படின்ற அதிர்ச்சியான ரிப்போர்ட். எல்லாமே ரெட்டிப்பு தான். தேர்தல் செலவுக்கு இவங்க பண்ண இதுவும் ரெட்டிப்பா இருக்கு, பேங்க் அக்கவுண்ட்லயும் வந்து அமௌண்ட் ரெட்டிப்பா இருக்கு. அதாவது ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இந்தியாவை ரொம்ப பிற்போக்கா தள்ளி விட்டாரு நம்மளுடைய மோடிஜி அவர்கள். வரி கட்டியே நம்மளுக்கு காலம் சரியா போகுது. அதாவது டிமானிஸ்டேஷன் கொண்டு வந்தாரு, 1000 ரூபாய் செல்லாது, 2000 ரூபாய் செல்லாது நடுராத்திரியில் அறிவிக்கிறதா இருக்கட்டும், ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நம்ம தலையில இடி இறக்கிறதா இருக்கட்டும், இதுக்கு பத்தாதுக்குன்னு கொரோனா வந்து நம்மளுக்கு வந்து நம்மள லாக்டவுன் போட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து முடக்கி வச்சதா இருக்கட்டும். இந்த மாதிரி சமயத்துல நம்மளாம் நம்மளுடைய சேமிப்பு கையில வச்சிருந்த சேமிப்பை செலவு பண்ணி எப்படியோ சர்வை பண்ணோம். இப்பயும் அதுல இருந்து பெருசா நம்ம ஒண்ணு மீண்டு வந்துடல. இது பத்தாதுக்குன்னு ட்ரம்ப்ஜி வேற நம்ம மேல 50% வரி போடுற, 500% வரி போட போற அப்படின்னு இந்தியாவை வந்து ஆப்பு வச்சு இறக்கிட்டு இருக்காரு. இது பத்தாதுக்கு தனிநபருடைய வருமானம் இந்தியாவில் ரொம்ப மோசமா இருக்கு. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பும் கம்மியாயிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ நாட்டோட நிலைமை இப்படி போயிருக்கு, நாட்டு மக்களோட நிலைமை இப்படி இருக்கு. ஆனா பாஜகவுடைய நிதி மட்டும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே போகுது. எங்க இருந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான நிதி வருது, யாரு கொடுக்குறா அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதிலுமே இல்லை. ஸோ அபிஷியலாவே நீங்க 10,000 கோடி நீங்க நிதி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அன்அபிஷியலா இவங்க 1 லட்சம் கோடி நிதி வச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை எப்படி இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் இந்துஸ்தான் டைம்ஸ், அதுக்கப்புறம் ஒயர், இந்த மாதிரியான பத்திரிகைகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க, அவங்க அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். ஸோ பாஜக தரப்புல இருந்து அபிஷியலா அவங்க சொல்லியிருக்காங்க 10,000 கோடி வந்து நிதி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வருடாந்திர தணிக்கை அறிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுல சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024-25 டெல்லி ஒடிசா இந்த தேர்தலுக்கு பாஜக செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,335 கோடி. கிட்டத்தட்ட இது வந்து முன்னாடி இவங்க செலவு பண்ண அந்த அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,754 கோடி. அதாவது 2 மடங்கு அதிகமா இவங்க வந்து இந்த வாட்டி செலவு பண்ணியிருக்காங்க. எங்க இருந்து இந்த செலவு பண்ற காசு இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற கேள்வி வந்து நம்மளுக்கு வருது. இது அபிஷியலா பாஜகவே சொல்லியிருக்கு, 3,305 கோடி வந்து நாங்க செலவு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம 2025 மார்ச் 31 இவங்க வந்து ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒவ்வொரு இயர் எண்ட் அப்பவும் கட்சியோடைய பொது நிதி இருக்கு பாத்தீங்களா, இந்த பொது நிதியோட இருப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்ற கணக்கீடு பண்ணுவாங்க. சோ அப்படி கணக்கீடு பண்ணும்போது 2025 வந்து எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,164 கோடி வந்து இவங்களுடைய நிதி இருப்பு நிதியா மட்டும் இருந்திருக்கு. இதே இதுக்கு முந்தைய ஆண்டு அது எவ்வளவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9,169 கோடி. அதாவது போன வருஷம் வந்து 9,169 கோடியா இருந்தது. இந்த 2024-25 இவங்களுக்கு எவ்வளவா இருந்திருக்கு, 12,164 கோடியா உயர்ந்திருக்கு. இதுல இவங்க ரொக்கமா எவ்வளவு கையில வச்சிருக்காங்க, அதாவது 12,000 கோடி இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 12,000 கோடியில இவங்க ரொக்கமா கேஷா கையில எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 கோடிக்கு வந்து அதிகமா வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பேங்க்ல வந்து இவங்க வந்து வைப்பு நிதியா, அதாவது இந்த பேங்க் அக்கவுண்ட்ல வைப்பு தொகையா இவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா
234 கோடி வந்து இவங்க வச்சிருக்காங்க. இப்போ இவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு எங்க இருந்தது? பேங்க்ல அபிஷியலா இவ்வளவு வச்சிருக்கீங்கன்னா அப்ப அன்அபிஷியலா உங்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? நீங்க எப்படிமா அன்அபிஷியலா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதுக்கான கணக்கையும் நான் சொல்றேன். எப்படி இவங்க வந்து இதெல்லாம் பண்ணாங்க, இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்குன்னா இது எல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வந்து இந்த ஒயர் பத்திரிகையில வெளியாயிருக்க அந்த ஆர்டிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு இன்னுமே பாஜக தரப்புல இருந்து யாருமே பதில் சொல்ல முடியல. இப்ப 2024-25 இந்த பிஜேபி தன்னார்வலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வாங்கின நிதி மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6125 கோடி வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முந்தைய ஆண்டு இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா 3967 கோடி. ஸோ 3967 அப்படின்றது அப்படியே டபுள் த அமௌண்டா 6125 crores. அதெல்லாம் சும்மா சர்வசாதாரணமா இவங்களுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்க அதிகரிச்சிருக்கு இவங்களுக்கு வந்து இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பாஜக கிட்ட போய் நீங்க உங்களுடைய உண்மையான சொத்து மதிப்பை எவ்வளவு சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி நிதி வருது சொல்லுங்கன்னா அவங்க சொல்லவா போறாங்க? இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்கார கட்சியான பாஜக எந்த கணக்குமே சொல்லாது. ஆனா அப்படி இருந்தாலும் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி விஷயம் தெரியணும், பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சில குழுக்கள் வந்து இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் வந்து ADR, அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் ஃபார் மீடியா ஸ்டடிஸ். இப்போ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியோடைய எம்எல்ஏக்கள் எம்பிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ இவங்க எல்லாம் கண்காணிக்கிறது. இப்போ இவங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு, இல்ல ஒரு எம்பி இருக்காரு. இப்போ இவர் காங்கிரஸ்ல இருந்து பாஜக போறாருன்னா காங்கிரஸ்ல இருக்கும் போது இவரோட சொத்து மதிப்பு என்ன, பாஜக போன பிறகு இவரோட சொத்து மதிப்பு என்ன, எப்படி இந்த சொத்து மதிப்பு கூடுச்சு அப்படின்ற தரவுகளை எடுக்கிறது. அது மட்டும் இல்லாம அவர் அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியோட சொத்து மதிப்பு என்ன, இவங்க மேல என்னென்ன கேஸ் இருக்கு, இல்ல அந்த தனி எம்எல்ஏவோ எம்பியோ இருக்காங்களா அவங்க மேல என்ன கேஸ் இருக்கு, ஸோ லீகலா இவங்க தேர்தலுக்கு என்ன செலவு பண்ணாங்க, இல்லீகலா எவ்வளவு செலவு பண்ணாங்க, ஆவரேஜா இவங்க என்ன செலவு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கிறதா, டேட்டாவா எடுக்கிறதா இந்த குழுக்களுடைய வேலை. இந்த குழுக்கள் தான் சில டேட்டாவை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஒயர் பத்திரிகையில 2024 மே 2ஆம் தேதி வந்து ஒரு ஆர்டிக்கல் வெளியாயிருக்கு. அந்த ஆர்டிக்கல்ல அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆபீஸ்கள், அதாவது மாவட்ட அலுவலகங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸை வந்து பாஜக கட்டி இருக்கு. இதுக்கான நிதி எங்க இருந்து வந்தது, அதுவும் அந்த ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஆபீஸ் கிடையாது, ஹை ஃபெசிலிட்டியோட, அதாவது தகவல் தொழில்நுட்பத்துடைய சேர்ந்த ஒரு ஆபீஸை நீங்க கட்டணும் அப்படின்னு மோடிஜி சொல்றாரு. அதாவது 2014 ஆட்சிக்கு வந்தோடனே மோடிஜி என்ன சொல்றாருன்னா எல்லா இடத்துலயும் கட்சிக்காக, அதாவது எம்எல்ஏவோட கட்சி ஆபீஸ் கிடையாது, எம்பியோட கட்சி ஆபீஸ் கிடையாது. இப்ப எம்எல்ஏவோட கட்சி ஆபீஸ்னா அவரு சொந்தமான இடத்துல அவர் ஆபீஸ் கட்டியிருப்பாரு. அந்த ஆபீஸ்ல அவரு தான் முடிவு பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. ஒருவேளை இப்ப நாளைக்கே பாஜக இருந்து காங்கிரஸ் மாறிட்டு அது காங்கிரஸோட கட்சி அலுவலகமா மாறிடு இல்லையா. சோ அதனால இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா நம்ம கட்சிக்கு இருக்கணும், இது கட்சியோடது, பாஜகவோடது அப்படின்ற மாதிரி ஒரு ஆபீஸ் கட்டணும். கிட்டத்தட்ட 696 மாவட்டங்கள்ல 635 மாவட்டங்கள்ல புதிய ஆபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லப்படுது. பிற்பாடு அது எப்படி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 887 ஆபீஸை வந்து கட்டணும் அப்படின்ற டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி இவங்க இறங்குறாங்க. அதுல கிட்டத்தட்ட 2024 290 ஆபீஸ்கள் இவங்க வந்து கட்டி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆச்சரியமான விஷயம், அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 ஸ்கொயர் ஃபீட்ல பாஜகவுடைய தலைமை அலுவலகம் அப்படின்றது திறக்கப்பட்டது இல்லையா. இதுக்கு இவங்க செலவு பண்ண அமௌண்ட் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 கோடி மதிப்புல இவங்க வந்து ஒரு ஹெட் ஆபீஸ் வந்து இவங்க திறந்திருக்காங்க. பாஜகக்கான ஹெட் ஆபீஸ் வந்து திறந்திருக்காங்க. அது திறந்து வச்சதே மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்கள் தான். ஸோ இந்த பக்கம் நீங்க வந்து கிட்டத்தட்ட 1,70,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு ஹெட் ஆபீஸ் வந்து ஓபன் பண்றீங்க. அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், உள்ளே பர்னிச்சர், அது இது வைஃபை, என்னென்னவோ நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க, உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இந்த மாதிரி இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு வருது. இது மட்டும் இல்லாம இத்தனை மாவட்டங்கள்ல நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் வந்து திறக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. இவங்க சொல்றாங்கல்ல எங்க கிட்ட வந்து இந்த 2024-25 எங்க கிட்ட இந்த 16,000 கோடியை வச்சுதான் இவங்க வந்து 887 ஆபீஸ், அதுலயும் இப்ப 2024 290 ஆபீஸ்
ஆஃபீஸ்னா இப்போ 2026. அப்போ எத்தனை ஆஃபீஸ் இன்னும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கோம்? தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க 9 இடத்துல வந்து ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஐ ஃபெசிலிட்டியோட. எதுக்கு இவங்க வந்து ஐ ஃபெசிலிட்டியோட இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்கன்னா, வார் ரூம் மாதிரி செட் பண்ணி, அதாவது இப்போ இந்த சோஷியல் மீடியா இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதுக்கப்புறம் யூடியூபு, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, இந்த சோஷியல் மீடியாவில் ஹேண்டில் பண்ண தெரிகிற மாதிரி பாஜகவுடைய மெசேஜை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்குற மாதிரி ஒரு டீமை வந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் வச்சு வேலை செய்யணும். ஸோ அதுக்காக தான் ஒரு வைஃபை ஃபெசிலிட்டி மாதிரியான எல்லா தொழில்நுட்ப வசதியோட ஒரு கட்சி ஆஃபீஸை வந்து நம்ம திறக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கட்சி ஆஃபீஸில் கிட்டத்தட்ட அப்போ 2024 290 கட்சி ஆஃபீஸ் வந்து இவங்க வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ நான் இந்த 290 சொன்னல, இந்த 290 ஒன்றுக்கும் 5லேருந்து 10 கோடி வச்சுக்கோங்களேன். இப்போ இடம் வாங்கணும், பில்டிங் கட்டணும். எல்லாம் இவங்க சாதாரண பில்டிங் கட்டல, 2லேருந்து 3 மாடி வரை வச்சு கட்டுறாங்க. இது கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இவங்க வந்து கட்டுறாங்கன்னா அப்போ எவ்வளோ செலவாகும்? என்னமா ஒரு ஆஃபீஸ் கட்டுறதுக்கு 5 கோடி 10 கோடியாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இதை நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2016 ஒரு உண்மையை வந்து வெளியே கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா, ஒடிசால பாஜகவுடைய மாவட்ட ஆபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் வந்து இவங்க திறக்கிறாங்க. அந்த ஆபீஸ் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வந்து இவங்க திறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 சதுரடி கட்டுமான பரப்பளவு. அதாவது இந்த பில்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்க கட்டியிருக்காங்க. பெரிய பார்க்கிங். இது மட்டும் இல்லாம 250லேருந்து 300 பேர் உட்கார்ந்து இந்த ஒரு மீட்டிங்கோ இல்ல ஏதோ கண்டக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கூட்டமோ ஏற்பாடு பண்றாங்கன்னா உள்ளரங்கிலே அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ற அளவுக்கு கிட்டத்தட்ட 250லேருந்து 300 பேர் உட்கார்ந்து அந்த மீட்டிங்கை பார்க்குற அளவுக்கு ஒரு அரங்கத்தோடு இவங்க சேர்த்து அந்த ஆஃபீஸை கட்டியிருக்காங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்படி ஒன்னொன்னு ஐ ஃபெசிலிட்டியோட வெல் ஸ்ட்ரக்சரோட இவங்க வந்து இதை கட்டியிருக்காங்கன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? இப்போ இவ்வளோ தூரம் இவங்க செலவு பண்ணிட்டு எங்ககிட்ட எவ்வளோதான் இருக்குன்றாங்க நிதி? 10,000 தான், 12,000 தான். இதை நாங்கள் நம்பணும். ஸோ இந்த நிதியெல்லாம் இவங்களுக்கு எப்போ வந்து அதிகப்படியாக பாஜகவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு 2014 வராங்க இல்லையா, அப்போ 2017 அப்புறம் தான் இப்படி ஒரு மாஸ் வளர்ச்சி. ஆட்சிக்கு வந்ததும் முதல் வேலையாக எப்படி கொள்ளடிக்கிறது அப்படின்றது மட்டும்தான் 2 வருஷமா பொறுமையாக யோசிச்சு இந்த மாதிரி வேலையில இவங்க ஈடுபட்டிருக்காங்க. 2017 எலக்ட் பாண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, இதில் தான் இவங்களுக்கு அதிகப்படியான நிதி உள்ள வந்து சேர்ந்திருக்கு. இந்த எலக்ட்ரிக்கல் பாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் உங்களுக்கு தேர்தல் நிதி இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அது அவங்களுடைய பேரு அப்படின்றத குறிப்பிட வேணாம். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு 100 கோடி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கோடி யார் கொடுத்தா, அவரோட பேர் என்ன அப்படின்றத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அப்படிதான் அந்த கார்பரேட் கம்பெனியும் வந்து கொடுக்குறாங்க, அவங்களாம் முன் வந்து கொடுக்குறாங்கன்னா அதுதான் இல்லை. அங்கேயும் இவங்க என்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னா, இந்த கார்பரேட் கம்பெனிங்களை வந்து ரெய்டு விட்டு மிரட்டுறது. இப்போ ரெய்டு வரப்போது நீ காசு கேட்கறது, இப்போ போய் கேட்கறது, எப்பா காசு கொடுக்குறியா இல்லையா, காசு கொடுத்துட்டீங்கன்னா ரெய்டு வராது, காசு கொடுக்க மாட்டேன் அடம் பிடிச்சின்னா ரெய்டு விடுவேன். ஒன்று ரெய்டு வரப்போறேன்னு சொல்லி மிரட்டி அந்த காசை நிதி வாங்குறது. அப்படி அதுக்கும் படிக்கலன்னா ரெய்டு விட்டு, இப்போ என்னப்பா ரெய்டு வந்துருச்சு, ஃபைல் சிக்கிருச்சு, இப்போ நீ காசை கொடுக்குறியா இல்லையானா அவங்களும் கம்பெனி நடத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த கார்பரேட் கம்பெனிகளை இவங்களுக்கு நிதியை கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய நிதி வந்து பாஜக வாங்கியிருக்கு. இதை மற்ற கட்சியெல்லாம் வாங்கலையான்னு கேட்டால் மற்ற கட்சியெல்லாமும் வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்தியாவிலேயே அதிகப்படியான எலக்ட்ரால் பாண்ட் மூலியமா நிதி வாங்கிய கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாஜக மட்டும்தான் அப்படின்ற தரவுகள் வெளியாயிருக்கு. ஸோ இதனால தான் வந்து இது சுப்ரீம் கோர்ட், அதாவது எலெக்ஷன் கமிஷனர்லேருந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது சரியில்லை, இந்த நடைமுறை தப்பு அப்படின்னு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றமும் இல்லை இது சரி கிடையாது, இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு எலக்ட்ரால் பாண்டை வந்து நிறுத்தணும்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. ஆனா இவங்க அதை நிறுத்திட்டாங்களான்னு கேட்டா அதான் இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை நிறுத்துறதுக்கு மாறா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து இவங்க என்ன பண்றாங்க, மாற்றம் கொண்டு வராங்க. மாற்றம் கொண்டு வந்து தனக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரா இதை வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து கார்பரேட் கம்பெனிகளை மிரட்டி இவங்க நிதி வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி தேர்தல் செலவுகள் வந்து இவங்க வந்து அஃபிஷியலா 2019 இவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1264 கோடி. இது 2019 வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னல இந்த ஏடிஆர், அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் மீடியா ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு அவங்களும் வந்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வராங்க. அதாவது அஃபிஷியலா அவங்க வந்து 1000 கோடின்னு சொல்றாங்க, 1264 கோடின்னு சொல்றாங்க. ஆனா 2019 அவங்க உண்மைக்குமே எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000 கோடி. 27,000 கோடி எங்க இருக்கு? 1,264 கோடி எங்க இருக்கு? இது வெறும் எம்பி எலெக்ஷனுக்கு, அதாவது 2019 நடந்த அந்த லோக்சபா எம்பி எலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் இவங்க வந்து 27,000 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா 2 எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் வேற வந்திருக்கு. அப்ப அதுக்கு எவ்வளவு இவங்க வந்து செலவு பண்ணி இருப்பாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இவங்களே என்ன சொல்றாங்களா, ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2019 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2024 கிட்டத்தட்ட 60,000 கோடி வரைக்கும் பாஜக செலவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்பயே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்க மொத்தமா, அதாவது எம்எல்ஏ உடைய தேர்தலுக்கும் எம்பியோட தேர்தலுக்கும் 2 எம்எல்ஏ தேர்தல் வந்திருக்கு, எம்பி தேர்தல் இத்தனை வந்திருக்கு, இதுக்கெல்லாம் மொத்தமா இவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னா 74,000 கோடியில இருந்து 1,00,000 கோடி வரைக்குமே இவங்க செலவு மட்டுமே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் வந்து ஏடிஆர் மாதிரியான குழுக்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்துஸ்தான் டைம் மாதிரியான நாளிதழ்கள்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 இருந்து 2023 இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட பாஜக மத்த கட்சியில இருந்து மிரட்டி தன் கட்சிக்கு கூட்டிட்டு வந்த எம்எல்ஏ எம்பிகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 221 எம்எல்ஏக்கள் எம்பிக்களை மத்த கட்சியில இருந்து மிரட்டி கூட்டு வருது. அதுக்கு தான் இவங்க கைவசமா வந்து இடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அனுப்பிச்சு ரெய்டு அனுப்பிச்சு மிரட்டி அவங்களோட கட்சிக்கு கூட்டு வர்றது. அப்படி இல்லைன்னா பேரம் பேசுறது, ஒரு தலைக்கு 50 கோடி, ஒரு தலைக்கு 40 கோடி எங்க கட்சிக்கு வந்திருக்க. குறிப்பா சில இடத்துல என்ன ஆகுதுன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறமா ஜெயிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அப்படி ஜெயிச்ச மற்ற கட்சிகளுடைய எம்எல்ஏக்களை வந்து பேரம் பேசி வந்து இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் நம்மளுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு. ஒரு எம்எல்ஏக்கு இவங்க வந்து 50 கோடி இவங்க வந்து செலவு பண்ணி தன் கட்சிக்குள்ள சேர்க்கிறாங்கன்னா அப்ப இவங்க எந்த அளவுக்கு உள்ள சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து சொல்லுச்சு 221 எம்எல்ஏ எம்பி. இதே மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து 2024, அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து 2023 சொன்னாங்க, இவங்க வந்து 2024 ஒரு அப்டேட்டான ஒரு விஷயத்த சொல்றாங்க. கிட்டத்தட்ட 444 முக்கிய எம்எல்ஏ, அதாவது முக்கிய தலைவர்கள், அவங்க சாதாரண ஆள் கூட இல்ல, முக்கிய தலைவர்கள், அதாவது எம்எல்ஏ எம்பிகள் இந்த கட்சியில ஒரு முக்கிய ஆளா இருப்பாங்க அப்படின்னா அவங்க மேல இடி ரைடு விடுறது, அவங்க வந்து பணிய வைக்கிறது. அந்த இடி ரைடுக்கு, அதாவது காசை கொடுத்து மிரட்டி பாக்குறது, அந்த மிரட்டலுக்கு படியினலாம் இந்த மாதிரி ரைடு விடுறது, அந்த ரைடுக்கும் இல்லைன்னா அவங்கள வந்து இதுக்கும் அதுக்கும் அலை விடுறது. ஸோ அப்படி பயந்து மிரண்டு போய் இவங்க கட்சிக்கு வந்த சில எம்எல்ஏ எம்பிகள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 444 முக்கிய தலைவர்கள் வந்து மிரட்டி இவங்க கட்சிக்கு கொண்டு வர செய்திருக்கிறார்கள். அது எப்படி ஒரு எம்எல்ஏக்கு வந்து இவங்க 50 கோடி கொடுத்தாங்க, 40 கோடி கொடுத்தாங்க, எப்படி நீங்க அந்த அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஏடிஆர் மாதிரியான குழு என்ன பண்ணோம்னா கண்காணிக்கும், இந்த எம்எல்ஏக்கு இந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு போறாருன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அதுக்கு அப்புறமா அவருக்கு எவ்வளவு சொத்து வந்திருக்கு அப்படின்னு. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்போ காங்கிரஸ்ல ஒருத்தர் 2022 இருந்து பாஜகவுக்கு போறாருன்னு வைங்களேன். இப்போ 2024 தேர்தல் வரும்போது இவருக்கு வந்து ஒரு சீட்டை கொடுப்பாங்க பாஜக சார்பா. அந்த பாஜக சார்பா அந்த நபருக்கு ஏன் சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2022 இருந்து 2024, அப்ப 2022 அவருக்கு என்ன சொத்து மதிப்பு, 2024 அவருக்கு என்ன சொத்து மதிப்பு, இவர் ஏன் இங்க இருந்து அங்க போறாரு, போனதுக்கு அப்புறமா சீட்டும் கொடுக்கப்படுது, சொத்தும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்காக தான் இவர் இங்க இருந்து இங்க கூட்டு வந்திருக்காங்க, இவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கு, அதனால தான் அவர் அங்க இருந்து இங்க வந்திருக்காரு, காசும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி பாக்குறாங்க 2022க்கும் 24க்கும் இவங்களோட சொத்து மதிப்பை. இப்போ இதுக்கு வந்து இதே மாதிரி பிஆர்எஸ் கட்சி இருக்கு பாத்தீங்கன்னா, தெலுங்கானால இருக்கக்கூடிய பிஆர்எஸ் உடைய கட்சி தலைவரே சொல்றாரு, இதே மாதிரி எங்க எம்எல்ஏக்களை பாஜக இந்த மாதிரி விலைக்கு வாங்குச்சு, கிட்டத்தட்ட ஒரு தலைக்கு 40 இருந்து 50 கோடி வரை இவங்க விலை பேசினாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில சொன்னார் பாத்தீங்களா, ஓப்பன் ஸ்டேட்மெண்டா, இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு 25 கோடி வரை இவங்க பேரம் பேசி விலைக்கு வாங்குறாங்க. இதே மாதிரி கோவால இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரும் அதே மாதிரி சொல்றாரு, எங்க எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் இந்த மாதிரி ஜெயிச்சு வந்த பிறகு தனக்கு ஒரு பலம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு தலைக்கு 50 கோடி 40 கோடி பேசி வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்னல 444 பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கல. இப்ப இந்த 440 பேர், 4 பேர் விட்டுருங்க, அவங்க உண்மையிலே பாஜகவுக்காக போனதா இருக்கு. இந்த 440 பேர் வச்சுப்போம், இந்த 40 பேர்ல ஒவ்வொருத்தருக்கும் இவங்க 40 கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17,600 கோடியும் தாண்டி இருக்குது இல்லையா. 17,600 கோடி அப்படின்றது கிட்டத்தட்ட எம்எல்ஏ எம்பிகள் விலைக்கு வாங்க மட்டும் இவங்க செலவு பண்ண காசு. ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்து
நடந்துட்டு இருக்கும்போது நயினார் நாகேந்திரர்களுக்கு சொந்தமான படம் 4 கோடி இருக்கு, அது ட்ரெயின்ல போகும்போது மஞ்சப்பையில மாட்டிக்கிச்சு, அண்ணாமலை அவர்கள் தான் போட்டு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு நியூஸ் போச்சு இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட் இவருக்கு எப்படி வந்துச்சு, யார் கொடுத்தா, யார் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்றது இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெளிவான ஒரு நியூஸே இல்லை. ஸோ இந்த மாதிரியான அன்அஃபிஷியலான அமௌண்ட்டுகள் வந்து போகுது பார்த்தீங்களா? அப்படிதான் வந்து இது வந்து நயினார் நாகேந்திரன் அப்போ எந்த பதவியிலுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மாட்டிக்கிட்டாரு, 4 கோடி வந்து சிக்கிருச்சு அன்அஃபிஷியல் அமௌண்ட் அப்படின்ற நியூஸ் மட்டும் தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி தெரியாத நியூஸ்லாம் எவ்வளோ இருக்கு? கடந்த 10 ஆண்டுகள்ல இவங்க வந்து சேர்த்த சொத்து அப்படின்றது, பாஜக சேர்த்த சொத்துன்றது இவங்க சொல்ற மாதிரி எங்ககிட்ட 10,000 கோடி நிதி இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அது கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எவ்வளவு ஃபில்டரா இவங்க வந்து தன்னோட சொத்து மதிப்பை வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படின்றது. அதுலயும் குறிப்பா மோடிஜி அவர்கள்லாம் ஸோ டிகிரி சர்டிஃபிகேட்லேயே இவ்வளவு தூரம் இவங்க போய் சொன்னாங்க. இந்த 10,000 கோடி மட்டும் உண்மையாகவா இருக்க போகுது? ஸோ அன்அஃபிஷியலா பாஜகவுக்கு இந்த 10 ஆண்டுகள்ல 1 லட்சம் கோடி சொத்து மதிப்பு இருக்கிறது அப்படின்றது இந்த மாதிரியான பத்திரிகைகள் தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. அதாவது நம்மலாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இருக்கிற பொடி நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு வீட்டில் வருமானம் இல்லை, இந்த வருமான பத்தல, வரிக்கு மேலே வரி போட்டிருக்காங்க, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, சொந்தமாக ஒரு இடம் இல்லை, நகை கூட வாங்க முடியல, 1 கிராம் தங்கம் விலை இப்படி ஏறிட்டு இருக்கு, படிக்க வைக்கணும், என்ன பண்ண போறோம்னு தெரியலாம கையை பேசிட்டு ஓடிட்டு இருக்கோம் அன்னால சம்பளத்துக்கு. ஆனால் நம்மளோட வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கான எந்த வேலையும் செய்யாம தன்னோட கட்சி தன் கட்சி எப்படி இந்தியாவிலே ஒரு பணக்கார கட்சியா மாத்துறது, தனக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய முதலாளிகள் அம்பானி அதானி மாதிரியான முதலாளிகளுக்கு எப்படி ஏர்போர்ட்ல இருந்து போர்ட்ல இருந்து இருக்கிற நிலங்கள் எல்லாம் வந்து பொது சொத்துக்கள் எல்லாம் வந்து வாரி வாரி வள்ளல் மாதிரி வழங்குறது அப்படின்ற வேலையை மட்டும் தான் பாஜக செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த உருட்டு ஒன்று உருட்டுனாங்களே, சுத்தமா செக்கில் ஆட்டின உருட்டு, 10,000 கோடி எங்களுக்கு நிதி, 10,000 கோடிக்கே வாயை பொழந்தா எப்படி? அவங்களோட உண்மையான நிலவரம் இப்படி இருக்கு.